வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வேலாயுதம்பாளையம் புகழிமலை பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முருகப்பெருமான் அருளும் தலங்கள் ஒவ்வொன்றாக தேடி தேடி சென்று திருப்புகழ் பாடி நமக்கெல்லாம் அந்த முருகனின் அருட்கடாட்சம் கிடைக்கும்படி வழி செய்தவர்தான் அருணகிரி பெருமான். அப்படி அவர் பாடிய தலங்களில் ஒன்றுதான் வேலாயுதம்பாளையம். கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி ஆட்சி செய்த பகுதியில் அமைந்திருக்கும் இத்தலம் இங்கு மலை மீது அருளும் பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலை கட்டி இந்த பகுதிக்கு வேலாயுதம்பாளையம் என்று பெயரிட்டவரும் அவர்தான் என்கிறார்கள். கரூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேலாயுதம்பாளையம் எனும் ஊரில் இயற்கை எழில் கொஞ்சம் சிறு குன்றின் மீது அமைந்திருக்கும் அருள்மிகு புகழிமலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. பராந்தக நெடுஞ்சடையன் என்னும் பாண்டிய மன்னனும் அதியன் என்ற மன்னனும் போர்க்காலங்களில் இம்மலையில் உள்ள குகைகளை போர்த்தந்திர வேலைகளுக்காக பயன்படுத்தியதாக திருக்கோயில் கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. சுமார் 400 அடி உயரமுள்ள இந்த மலையின் அடிவாரத்தில் விநாயகர் சந்நிதி உள்ளது. நுழைவாயில் மண்டபத்தில் மலையை நோக்கி மேற்கு திசையில் மயில் வாகன சன்னதியும் அமைந்துள்ளது. மேலும் அந்த மலையை காவல் காக்கும் ஐயனாருக்கும் தனிச்சன்னதி உள்ளது. இதிலிருந்து 48 படிகள் ஏறியவுடன் தென் திசையில் உள்ள சிறிய குகையில் சிவன், பார்வதி, ஔவையார் சுதை சிற்பங்கள் அமர்ந்த நிலையில் உள்ளன. இவற்றின் அருகில் கிழக்கு திசை நோக்கி 7 கன்னிமார்கள் சந்நிதி உள்ளது. கடும் தவத்தில் இருக்கும் சுதையாலான அகத்தியரின் சிலையை காணலாம். மேலும் 14 படிகள் ஏறினால் வடதிசை பார்த்த இடும்பன் சந்நிதி உள்ளது. தொடர்ந்து ஏறினால் கிழக்கு திசையில் அமைந்துள்ள மூலஸ்தானத்திற்குள் நுழையலாம். முருகப்பெருமான் கருவறையில் பாலசுப்பிரமணியராக கையில் வேலேந்தி காட்சி தருகிறார். ஒரு கையில் வேலும் மற்றொரு கையில் சேவல் கொடியும் கொண்டு நின்ற கோலத்தில் வஜ்ரம், சக்தி ஆகியவற்றோடு அபயம், வரதம் ஆகிய 4 கரங்களுடனும் பாலசுப்பிரமணியராக காட்சி தருகிறார். இந்த கோயிலின் மயில் வாகனத்தில் தலை இடப்புறமாகவும் தோகை வலப்புறமாகவும் திகழ்கிறது. இத்தகைய அமைப்பு சூரசம்ஹாரத்திற்கு முற்பட்ட முருகனின் திருக்கோலத்தை குறிக்குமாம். இதிலிருந்து இந்த கோயிலின் புராதனத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே முருகனுக்கு நேர்த்திக்கடனாக வேல் செலுத்தி வழிபடும் வழக்கம் பிரசித்தம் பெற்றது. செய்த பாவங்கள் யாவும் தீர்ந்து நல்வாழ்வு அமைய வேண்டி பக்தர்கள் தங்கள் கையில் வேலோடு இந்த கோயிலுக்கு வருகிறார்கள். தொடர்ந்து 12 வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளிப்பூ மற்றும் செவ்வாழைப்பழம் படைத்து வழிபட்டால் திருமண தடை விலகி இல்லற வாழ்க்கை விரைவில் கைகூடும். சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசித்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும். ஐப்பசி சஷ்டி தினத்தில் தினை மாவு வைத்து வழிபடுவது கூடுதல் விசேஷம். மழை பெய்ய வேண்டியும் ஊர் ஒற்றுமைக்காகவும் இக்கோயிலின் 315 படிகளுக்கும் நெய் தீபம் அல்லது சூடமேற்றி படிப்பூஜை செய்வது வழக்கம். தைப்பூச தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இளநீர் காவடி எடுத்து வந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்கின்றனர். சூரசம்ஹாரமும் இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. கிருத்திகை தினத்தில் 3 வேளையும் சிறப்பு அலங்காரம் நடைபெறுகிறது. அன்றைய தினம் இக்கோயிலில் அன்னதானம் செய்து வழிபட்டால் குடும்பம் செழித்தோங்கும். வாய்ப்பிருக்கும் நண்பர்கள் அனைவரும் ஒருமுறை வேலாயுதம்பாளையம் சென்று பாலசுப்பிரமணியரை தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.